அட்டகத்தின் நந்திதா நடித்த பல படங்கள் ஹிட்டாகியுள்ளது என்றாலும், விஜய் சேதுபதியுடன் அவர் நடித்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்தில் அவர் நடித்த குமுதா கேரக்டர் தான் டைரக்டர்களின் மனதில் இடம் பிடித்து விட்டதாம். அதனால் அதனை அடுத்து அவருக்கு ஒப்பந்தமான முண்டாசுப்பட்டி, இடம் பொருளியவள், உப்பு கருவாடு, அஞ்சல போன்ற படங்களில் நடிக்க அழைத்தபோது, அந்த படங்களின் டைரக்டர்கள் குமுதா கேரக்டர் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அதே மாதிரி நடிக்கிற மாதிரியே தெரியாத அளவுக்கு தான் நடிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவரை ஒப்பந்தம் செய்தார்களாம். ஆக தற்போது நடித்து வரும் படங்களிலும் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நடிக்கும் ஒவ்வொரு கேரக்டர்களையும் உள்வாங்கும் நந்திதா, அந்த கதாபாத்திரங்களின் தன்மை கொண்டவர்கள் எப்படி பேசுவார்கள், எந்த மாதிரி நடப்பார்கள் என்பதையெல்லாம், எந்த மாதிரி பேசுவார்கள் என ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து நடித்து வருகிறாராம். இது பற்றி நந்திதா கூறுகையில், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வசிக்கும் பெண்ணாக என்னை அந்த கேரக்டர் மாற்றியது. அந்த படத்தில் என்னுடன் நடித்த விஜய் சேதுபதி தான் இந்த மாதிரி உன்னை வெறுப்பேற்றும் போது இப்படி நீ ரியாக்ஷன் கொடு என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார். மேலும் பல டிப்ஸ்களையும் கொடுத்தார். அதனால் அவரும் டைரக்டரும் சொன்ன விஷயங்களை தான் பிரதிபலித்தேன். ஆக குமுதா கேரக்டர் இந்த அளவுக்கு ரீச் ஆனதற்கு அவர்கள் 2 பேருமே காரணம் என்று சொல்லும் நந்திதா, இப்போது விஜய் சேதுபதியுடன் நடித்துள்ள இடம் பொருள் ஏவல் படத்திலும் அவர் தனக்கு பல டிப்ஸ்களை கொடுத்துள்ளதாகவும் கூறுகிறார்.